என்னாலும் உறவாடருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜப வேலை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்த ஜப வேலை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது ரோமருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்ததான வரம், கனி, இவைகள் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. இப்படி தேவன் வரமாக நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்களிலே தற்காக்கிற ஆயுதத்தில் ஒரு ஆயுதமாய் நம்பிக்கையை நமக்கு ரட்சணத்திற்குரிய தலை சீராவாக மேல கொடுத்திருக்கிறார். அதுல சொல்றார், காரியங்கள் கைக்கூடி வரலன்றதுனால சோர்ந்துடாதீங்க, நிச்சயமா வரும். அதனால் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறதுன்னு காரணம், நான் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறேனோ அல்லது நீங்க யாரை நம்புறீங்களோ அவர் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அடுத்து, உபத்திரவத்துல பொறுமையாயிருங்க. உபத்திரவம் போது பிரியமல்ல முறுமுறுக்காதீங்க. எடா என் வாழ்க்கையில இப்படியான ஒரு பாடு இருக்குதுன்னு சொல்லி புலம்பாதீங்க. பொறுமையா இருக்க சொல்றாரு. ஏன்னா உபத்திரவம் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் பொறுமை. அடுத்து பிரதான காரியம், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவரே, சில இடங்களிலே சிலருடைய வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை வழிபடுறவங்க இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5 தடவை வழிபடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல உங்க நீதி நிமித்தம் நான் உங்களை 7 தடவை துதிப்பேனாரு சங்கீதக்காரன். பிரியமல்லே, தானியேல் பலி செலுத்துகிற வேளையாக 3 வேளையும் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார். ஆதி அப்போஸ்தலர் எல்லோரும் ஜெபத்துல உறுதியாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் மேல் பூரண கிருபை தங்கியிருந்தது போல ஜெபத்துல உறுதியாய் தரித்திருப்பதுனா, காலையில நான் எழுந்திருவேன்னா ஏஞ்சிக்குவேன், அல்லது எழுந்த நேரம் நான் ஏஞ்சி உறுதியாய் ஜெபிப்பேன். இந்த 3 காரியங்களை செய்யும் பொழுது நம்பிக்கையில சந்தோஷப்படுங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் பிரியமல்லே நீங்க தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து தன்னுடைய சோதனைகளை ஜெயிக்க உன் பிள்ளைகளுக்கு இன்னும் பலனையும் கருவையும் பெருக செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றி ஜெபிக்க முடியாதபடி அவருடைய வீட்டில் காணப்படுகிற தடைகள் இவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி உன் பிள்ளைகளை ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் கருவை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. பிரியமானவர்களே, உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.